ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜோ டிஜிட்டல் ஹப். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி வெளியில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது. சரிங்களா? நார்மலாக ஓப்பன் போர்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கும் சிஎஸ்சி வெளியில் இது பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இல்லை, நார்மல் ஓப்பன் போர்ட்டில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதை யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை லாகின் ப்ரொசீஜர், அது ஒரு டைம் தான். சிஎஸ்சி வெளியில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நமக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் டைம் சேவ் ஆகும். சரிங்களா? அதை பற்றி தான் பார்ப்போம். இது பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பேபிக்கு சரிங்களா, குழந்தைக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். சரிங்களா? பேபிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எதுக்கு பேபிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஃபாதர் எதனா அப்ராடில் இருப்பார். சரிங்களா? ஃபாதர் அப்ராடில் இருப்பார். ஃபேமிலியோட ஷிப் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் தேவை. கல்ஃப் கண்ட்ரியில் கண்டிப்பாக பாஸ்போர்ட் தேவை. ஃபாரின் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஃபேமிலியை கொண்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபுக்கும் பாஸ்போர்ட் தேவை, குழந்தைக்கும் பாஸ்போர்ட் தேவை. சரிங்களா? அதான் பேபிக்கு எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? பார்க்க போகிறோம். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? பேபியோட நேம்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அது டீட்டெயில்ஸ்லாம் சேம் அதை நாமளே எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே தான். சரிங்களா? என்ட்ரி பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா? எப்படி நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுறீங்களோ அதே ஸ்டெப்ஸ் தான். பேபிக்கு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும். பேபிக்கு சரிங்களா, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வரும். அதை பாருங்கள். அப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் என்ற இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டை கொடுத்துரும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டை கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்டை கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று வந்து பாருங்கள். ஸ்டூடெண்ட் கொடுத்தோன்னே ஒரு பாப்அப் மாதிரி வரும். அந்த பாப்அப் எதுக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன்னா, அவங்க வந்து வேற எங்கே ஹாஸ்டலில் என்ன தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க, வேற எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வேற எங்கன்னா தங்கி படிச்சுட்டு அது மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து சப்போஸோட டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால், ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோன்னா மைனராக இருந்தாங்கன்னா, மைனராகவோ இல்லை ஏஜ்லெஸ் தானே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் கொடுப்பாங்கன்னா, அவங்களோட பேரண்ட்டோட டீட்டெயில் வச்சு தான் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? பேரண்ட்டோட டீட்டெயில் வச்சு பாஸ்போர்ட். சப்போஸ் அவங்க பேரண்ட்டு வேற வேற ஸ்டேட்ல எங்கன்னா இருப்பாங்க, இங்கே வேற ஸ்டேட்ல படிப்பாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட் எப்படி பாஸ்போர்ட் வாங்குதுன்னா, எஜுகேஷன் ஆத்தரைஸ் மூலமா வாங்கலாம். எஜுகேஷன் ஆத்தரைஸ்னா லெட்டர் பேடில் போனபைட் சர்டிஃபிகேட் மூலயமா, போனபைட் சர்டிஃபிகேட்டு அந்த இந்த எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலோட லெட்டர் பேட் மூலயமா ஆத்தரைஸ் மூலயமா அவங்க சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு கொடுத்தா அந்த அஃபிடேவிட்டி எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் இருக்குது, அனெக்சரி இருக்குது. அது பண்ணி பண்ணால் நம்ம பேரண்ட் சப்போஸோட டீட்டெயில்ஸ் தேவையில்லை. சரிங்களா? சப்போஸோட டீட்டெயில் வச்சாலும் அவங்க வர வேண்டியன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அதுதான் இந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி ஒன்று இந்த ஒரு பாப்அப் மாரி ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? எஜுகேஷனும் அதேமாரி நம்ம இப்போ அவங்க என்ன ஏஜ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு. சரிங்களா? 5 வயசுன்றப்போ 7th லெஸ் தானே கொடுத்துக்கலாம். 7th லெஸ் தானே கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 7th லெஸ் தானே கொடுத்துட்டா கீழே வந்து ஈஸியாக நான் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதே சூஸ் ஆகிடும். சரிங்களா? அதேமாரி குழந்தைங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஆதார் மேண்டரி கிடையாது, நம்ம என்ட்ரி பண்ணதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். ஓகே, நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு அவங்களோட லீகல் கார்டியன். சரிங்களா? உங்கள் ஃபாதர், அவங்க சில்ட்ரனோட ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம். சரிங்களா? சில்ட்ரனோட ஃபாதர் நேம், மதர் நேம் ரெண்டுமே என்ட்ரி பண்ணணும். இந்த நேம் என்ட்ரி பண்ண பிறகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாஸ்போர்ட்டு நேம், இந்த டீட்டெயில்ஸ், இந்த லீகல் கார்டியன் நேம் என்ட்ரி பண்ண பிறகு சைல்டுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சப்போஸோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? சப்போஸோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. எக்ஸாம்பிள், அவங்க ஃபாதராக இருக்கலாம், அவங்க மதராக இருக்கலாம். 2 பேரோட பாஸ்போர்ட் இருந்தால் பெட்டர்.
சரிங்களா? 2 பேரும் பாஸ்போர்ட் இருந்தா பெட்டர். எக்ஸாம்பிள் இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தோன்னா, அவங்க ஃபாதர் வந்து அப்ராட்ல இருக்காரு. அவங்க மதருக்கு பாஸ்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி இருக்கு. இப்போ பாஸ்போர்ட் இந்த குழந்தைக்கு நம்ம பாஸ்போர்ட் எழுதி ஆஃபீஸ் போகும்போது இவங்க மதர் மதர் பாஸ்போர்ட் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். மதர் பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணுறோம். அப்போ அவங்க சில்ட்ரன் கூட வந்து அவங்க மதர் போவாங்க. சரிங்களா? அவங்க மதர் போவாங்க. சரிங்களா? இப்போ உங்க ஃபாதர் பாஸ்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? 2 பேரும் போகிறது பெட்டர். சரிங்களா? ஃபாதரும் மதரும் போகிறது பெட்டர். சப்போஸ் ஃபாதர் அப்ராட்ல இருக்காருன்னா அதுக்கு எப்படி ப்ரொசீஜர்னா, ஃபாதரோட பாஸ்போர்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு அவர் அட்டஸ்டட். சரிங்களா? ஒரு அட்டஸ்டட் அனாக்சர் டி ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபார்ம்ல ஒரு அட்டஸ்டட் போட்டு அவர் அவரோட பாஸ்போர்ட் காப்பி, அவரோட விசா காப்பி, அவர் எல்லாமே அட்டஸ்டட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி இங்கே அனுப்பணும். சரிங்களா? ஸ்கேன் பண்ணி அனுப்பினா மதர் மட்டும் போனால் ஓகே. சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு மதர் மட்டும் போனால் ஓகே. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. மதர் மட்டும் போனால் ஓகே. ஆனால் பாஸ்போர்ட் 2 பேரோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். பாஸ்போர்ட் நம்பர் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ரெசிடென்ட் அட்ரஸ். அவங்க என்ன அந்த சைல்டு வந்து என்ன அட்ரஸ் இருக்காங்களோ அதோட ரெசிடென்ட் அட்ரஸ் அட்ரஸ் அப்படியே டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் சேம் தான். அப்படியே அட்ரஸ்லாம் டைப் பண்ணிட்டு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேரண்டோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி பேரண்டோட வந்து கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் அவங்க அவங்க ஏதாவது ரிலேஷன், அவங்க ஏதாவது ரிலேஷன் இருந்தால் கொடுக்கலாம். பெட்டர் அவங்க மாற்றுறதுக்கு கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஃபரன்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ்க்கு ஏதாவது அவங்க ரிலேஷன், அவங்க பிளட் ரிலேஷன் வேறு எதுனா இருந்தால் கூட ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குன்னா, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் வேறு யாருன்னா இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ் கொடுக்கலாம். நம்ம இந்தியன் சிட்டிசன் இருந்தால் நோ கொடுத்துருங்க. அதேமாதிரி வேறு யாரும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எதனா இருந்தால் டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுங்க. இல்லை நோ, மேக்ஸிமம் நோ தான் கொடுப்பாங்க. எல்லாரும் நோ கொடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதேமாரி ஆல்ரெடி பாஸ்போர்ட் எதனா அப்ளை பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் எதனா இருக்குது, எதனாவது ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆயிருந்தா அந்த டீட்டெயில் என்ன கேட்குறாங்க. இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் படிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் படிச்சு பார்த்துட்டு நீட் இருந்தால் எஸ், எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருக்கேன். எல்லாமே நோ கொடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் இருந்தால் எஸ் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருங்க. ஓகே. நோ கொடுத்த பிறகு உங்களுக்கு ப்ரீவியூ பேஜ் இப்படி தான் வரும். சரிங்களா? இதை பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு அட்ரஸ்ஸு, நேமு, சப்போஸ் நேமு எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துங்க. கரெக்டாக தான் பார்த்துட்டு அவ்வளோதான், சேவ் பேஜ். அதே மாதிரி கரெக்டாக தான் பார்த்துட்டு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ப்ரூஃப் கேட்கும். பர்த் ப்ரூஃபு. சரிங்களா? இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் கேட்கும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஆதார் கார்டு கொடுத்துட்டு இது மெயினாக நோட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் அனக்சரி கண்டிப்பாக அனக்சரி டி தேவைப்படும். கண்டிப்பாக கொண்டு போகணும். போகும்போது அனக்சரி டி கண்டிப்பாக கொண்டு போகணும். சரிங்களா? இந்த அனக்சரி டி டவுன்லோட் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அனக்சரி அனக்சரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இது ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஃபாதரும் மதரும், ஃபாதரோட பாஸ்போர்ட்டும் மதரோட பாஸ்போர்ட் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் நேரில் போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அனெக்சரி டி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சைல்டு இருந்தாலும் அனெக்சரி டி கண்டிப்பாக கேட்பாங்க. போகும்போது இந்த டெக்ளரேஷனை கொண்டு போகணும். அனெக்சரி டி
அதெல்லாம் கொடுத்த பிறகு நம்ம எல்லாம் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அதை பார்த்துட்டு சேவ் கொடுத்துணும். சேவ் கொடுத்துட்ட உடனே அதை சேவ் கொடுத்த பிறகு பேமெண்ட் ஆப்ஷனில் போகும். சரிங்களா? டேட்டா சேவ் ஆன பிறகு பேமெண்ட் ஆப்ஷனில் போகும். பேமெண்ட் ஆப்ஷனில் போன உடனே நம்ம வாலெட்லேருந்து நான் சிஎஸ்சி வாலெட்லேருந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 44 ரூபா 41 ரூபா அந்த சார்ஜஸ் எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ். லாஸ்ட்டாக அதுக்கு தனி பாஸ்போர்ட் பேமெண்ட் தனி இது. ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் சார்ஜஸ். ஓகே. பேமெண்ட்லாம் பண்ண பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நம்ம கேட்கும், நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும்னு நம்ம கேட்போம். அந்த இதுக்கு காட்டு செலக்ட் ஆப்ஷன் காட்டுறது மாதிரி நம்ம ஒரு பிரிவு மாரி காட்டும். சரிங்களா? இந்த நியர்பை டேட்டில் வந்து இங்கே வந்து இந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு காட்டும். நம்ம நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ, எக்ஸாம்பிள் எனக்கு தாம்பரத்தில் வேணும்னு நான் கொடுத்துருக்கேன். தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 28 தான் அப்பாயின்மெண்ட்டே ஸ்டார்ட். டேட்டு பார்த்தீங்கன்னா 28 தான் ஸ்டார்ட் அப்பாயின்மெண்ட். எனக்கு அந்த டேட்டில் வேணும் அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் சேம் கான்செப்ட் தான். குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது சேம் கான்செப்ட். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. இது நம்ம பெரியவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சரிலாம் தேவைப்படாது. சரிங்களா? அனெக்சரி தேவைப்படாது. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா அனெக்சரி தேவைப்படும். மற்றப்பெல்லாம் நார்மலாக எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு சைல்டு இதனால இந்த பேரண்டோட பாஸ்போர்ட் காப்பீஸு அனெக்சரிலாம் தேவைப்படும் கண்டிப்பாக. மற்றபடி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இல்லை. போகும்போது கண்டிப்பாக பேரண்ட்டும் கூட இருக்கணும், ஃபாதரும் மதரும் கூட இருக்கணும். அப்படி யார் இல்லையோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அனெக்சரி அட்டாச் பண்ணி வைக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் கொடுத்துருங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.